Hi friends, welcome to Techikutti channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஷாப்பிங் vlog தான் வந்து பார்க்க போறோம். குலதெய்வ கோயில் வந்துட்டு கும்பிடுறாங்க. அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு கிளம்பிட்டோம். எல்லாருமே வந்து ட்ரெஸ் வந்துட்டு எடுக்கணும். நாங்க போயிட்டு என்னென்ன ட்ரெஸ்லாம் வந்துட்டு எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டுறேன். எங்க போக போறோம்னு தெரியல. போத்தீஸ் போலாம் இல்லைன்னா சென்னை சில்க்ஸ் போலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துட்டு பண்ணிருக்கோம். சென்னை சில்க்ஸ் தான் போவோம் சொல்லி நினைக்கிறேன். இப்ப அங்க போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரெஸ் வந்து யாராருக்கெல்லாம் வந்து எடுக்க போறோம்னாக்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பாட்டி வந்துட்டு எடுத்து வச்சுட்டாங்க. என் பாப்பா ஐமா வந்துட்டு 8 பேரம்பேத்திங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்துட்டு எடுத்து வச்சுட்டாங்க. குலதெய்வ கோயில் வந்துட்டு ஒரு 8 வருஷத்துக்கு ஒரு இல்லாட்டி 10 வருஷத்துக்கு தான் பெரிய கும்பிடு வந்துட்டு கும்பிடுவாங்க. இது வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போறோம். ஒரு டைம் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு கும்பிட்டாங்க. அப்போ வந்துட்டு பாப்பா வயிற்றுல இருந்ததுனால வந்து நாங்க போக முடியல. ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு வந்துட்டோம். அப்ப கெடாவை வந்துட்டு வெட்டவே இல்லை. இந்த டைம் வந்துட்டு கெடா வந்துட்டு வெட்ட போறோம். அதனால எல்லாருக்குமே வந்துட்டு வீட்டுல எல்லாருக்குமே ட்ரெஸ் வந்துட்டு எடுக்கணும். பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வீட்டுல வந்துட்டு எடுத்துட்டாங்க. பாப்பா தம்பிக்கு அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எடுத்தாச்சு ட்ரெஸ். நாங்க இப்போ வந்துட்டு பெரியவங்களுக்கு வந்துட்டு எடுக்க போறோம். அண்ணிங்களுக்கு வந்துட்டு எடுக்கணும். அண்ணிங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ட்வின்ஸ். அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு டைம் நான் 2 பேரும் சேமா ட்ரெஸ் போட்ட மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இந்த டைம் வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். அங்க போயிட்டு சாரி வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு ஒரு டி-ஷர்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துறேன். டி-ஷர்ட் வேணுமா? டி-ஷர்ட் வேணுமா? டி-ஷர்ட் இல்லாட்டி சட்டை. சரி பார்க்கலாம். ஐமா எடுத்ததான் போடுவேன்னு சொன்னா அது பொங்கல் அன்னைக்கு. கோயில் அன்னைக்கு கோயில் தான் 8 நாள் இருக்கணும். 8 நாள் வந்துட்டு கோயிலே வந்துட்டு இருக்கணும். அங்கேயே செட்டில் வந்துட்டு போட்டு அங்கேயே தங்கி சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நாங்க வந்துட்டு ஒரு 5 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். காந்திபுரம் வந்துட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மலபாரில் சீட் வந்துட்டு போட்டிருக்கேன். அதை வந்துட்டு கட்டிட்டு போயிடலாம் சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு போயிருந்தோம். ஏன்னா நீ 2 நாள் தான் வந்துட்டு இருக்கு. 2 நாள் வந்துட்டு ஒரு டேட் வந்துட்டு முடிஞ்சிடும். சரி லாஸ்ட் டேட் வந்துட்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 29ஆம் தேதி போய் கட்டிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அதையும் கட்டிட்டு சென்னை சில்க்ஸ் தான் வந்துட்டு வந்தாச்சு. செலக்ட் பண்றேன். நான் செலக்ட் பண்றேன். இது எவ்வளோன்னு டாட்டா நீ செலக்ட் பண்ண மேடம் பார்த்துக்கோங்க. என்ன இங்கே பாரு. இந்த சேலையா மேடம்? ஃபஸ்ட்டு சாரீ பார்த்துடலாம் சொல்லிட்டு கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு சாரீ வந்துட்டு பார்த்தேன். எனக்கு அவ்வளோ கொஞ்சம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பிடிக்கல. சரி செகண்ட் ஃப்ளோரில் போய் பட்டு சாரீ வந்துட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. பட்டு சாரீனோடனே 10,000 20,000 சொல்லி நினச்சிடாதீங்க. நான் எப்பவுமே வந்துட்டு ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்துட்டு சாரீ வந்துட்டு எடுப்பேன். இப்போயும் வந்துட்டு ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னாக்கா ஒரு 10,000 20,000 வந்து சாரீ எடுத்தோம்னாக்கா வேஸ்ட்டு தான். கல்யாணத்துக்குலாம் வந்துட்டு 20,000 50,000 போட்டு சாரீ வந்துட்டு எடுப்பாங்க. அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் வந்துட்டு கட்ட போகிறோம். அது வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு பீரோக்குள்ளே வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும். அதனால வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்குலாம் பிடிக்காது. இது பார்த்தீங்கன்னாக்கா 5,000 ரூபாய்க்குள்ளேயே வந்துட்டு நல்ல ஒரு முகூர்த்தப்பட்டு ஃபீல்டில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு சாரீ எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. 10,000 ரூபாய்க்கு ஒரு சாரீ எடுக்கிறதுக்கு அதே காசுக்கு 2,000 ரூபாய்க்கு நான் 5 சாரீ வந்துட்டு எடுத்தோம்னாக்கா விதவிதமாக மாற்றி வந்துட்டு கட்டிக்கலாம். நான் அப்படி தான் வந்துட்டு பிளான் பண்ணி எப்பவுமே வந்துட்டு சாரீ வந்துட்டு எடுப்பேன். இந்த சாரீ எல்லாமே பாருங்கள் ஒரு முகூர்த்தப்பட்டு ஃபீலிங்கில் தான் சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரிஜினல் பட்டு கிடையாது. ஆனால் சூப்பராக பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து கட்டினோம்னாக்கா இந்த கலர் சாரீ வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. இந்த பீச் அண்ட் க்ரீன் கலரு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு கொடியாக ஃப்ளவர் வந்துட்டு போட்டு. ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு நான் எடுக்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5,000 வந்துட்டு வந்துருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் எடுக்கவே இல்லை. எல்லா கலெக்ஷனுமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நியூ அரைவில் வந்து நிறையா வந்துட்டு வந்துருந்துச்சு சென்னை சில்க்ஸில். ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அன்னிங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 பேருக்கு வந்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வந்துட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சாரீ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு மேங்கோ கலரு டபுள் ஷேடு வந்துட்டு இருந்துச்சு. மேங்கோ எல்லோ அண்டு பர்பிள் கலர் கலந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு நல்ல ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு இருந்துச்சு அந்த சாரீ பார்க்குறதுக்கு. இந்த சாரியுமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நல்லா லைட்டிங்லாம் வந்துட்டு கட்டுறதுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்கும். க்ரீன் அண்டு ரெட்டு, அப்புறம் இங்கே பாருங்கள் பிங்க் அண்டு க்ரீனு, இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு கல்யாணத்துக்கு எடுக்கிற சாரீ மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு 5,000 ரூபாய்க்குள்ளே தான். அன்னிங்களுக்கு 2 பேருக்குமே வந்துட்டு செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்துட்டு இன்னும் 2 சாரீ வந்துட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 2 சாரீ எடுத்தாக்க 2,500 வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆஃபர். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு 2 சாரீ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதுலேயே வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சாரீ வந்துட்டு எடுத்துட்டு முடி போட கொடுக்குறக்காக கொடுத்துருக்கோம். இங்கே அங்கே நம்ம சாரீ 4 சாரீ இருக்குது. 1/2 hour ஆகுமாம்மா. அதுக்குள்ளே மேலே போயிட்டு வரலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. குட்டீஸுங்களுக்கு பார்க்கலாம். சும்மா தான் பார்க்க போகிறோம். நான் எடுக்க போகிறதில்ல.
தான் ஆனால் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவே இல்லை சாப்பிட்ற மாதிரி தான் ரொம்ப. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1500 ஆமாம், ஆனால் நல்லாவே இல்லை. தலையில் இல்லை பாப்பா, கிளாத் வந்துட்டு ஏதோ சொர 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 சொரன்னு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், சவுண்ட் நடந்தாலே ஒரு சவுண்டாக கேட்குது. ஆனால் இந்த மாதிரி இல்லைன்ட்டு பாப்பா எனக்கு வேணும்னு கேட்டுச்சு. சரி எடுத்து ட்ரையல் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்படி கூட நல்லாவே இல்லை. இப்படி கூட நல்லா இருக்கு. பாப்பாவுக்கும் தம்பிக்கு ட்ரெஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே போய் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். தம்பிக்கெல்லாம் நிறைய ட்ரெஸ் கோட் செட்லாம் நல்லா சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ரேட்லாம் கம்மி. ஆனால் வந்துட்டு எனக்கு ட்ரெஸ்ஸே வேணான்னு வந்து சொல்லிட்டான். எனக்கு பேட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அடம் முடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தா. பட்டு பாவாடை எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து நான் போன மாதமே ஒரு saree எடுத்து பட்டு பாவாடை வந்து தைக்கிறதுக்காக வந்துட்டு கொடுத்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு எடுக்கலை. அப்படியே வந்துட்டு சட்னி சில்ஸ் ஆப்போசிட்டில் செல்வா கோல்டு கவரிங் வந்துட்டு இருக்கும், அங்கே வந்துட்டு வந்தாச்சு. இங்கே எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு வந்துட்டு நிறையா வந்துட்டு இருக்கும். ஆனால் கோல்டில் வந்து இந்த ஸ்டோன் வந்து வச்ச மாதிரி வந்துட்டு நான் எடுக்க மாட்டேன், அது வந்து வேஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் வந்து வச்ச மாதிரி கவரிங்கில் வந்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகழகாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. என்னோடய பட்ஜெட் வந்துட்டு 1000க்குள்ளே பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் 1000க்கு மேலேயே வந்துட்டு வந்துருச்சு அந்த செயின். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறம் எங்கள் கடைக்கு போனாலும் இந்த பாப்பாவும் தம்பி எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டே வந்துட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாமே சொல்லிட்டு அவங்களுக்கு கடைக்கு வந்து கூப்பிட்டு வந்தாச்சு. தம்பியோட கிரிக்கெட் பேட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேறு பேட் வந்து வேணும்னு சொல்லி கேட்டான். சரி அவனுக்கு வந்துட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அதான் கடைக்கு வந்துட்டு கூப்பிட்டு வந்தோம். பாப்பாவும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இப்போ வந்துட்டு கிளம்பியாச்சு. ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி தரல, பசி உயிர் போகுது. தண்ணி கூட குடிக்கவே இல்லை. அங்கே கடையில் வந்துட்டு காஃபி கொடுத்தாங்க, குடித்தோம். இவர் இப்ப கிரிக்கெட் கிளாஸ் போறதுக்காக இப்ப கிளம்பிட்டான். பேக்ல எல்லாமே வந்துட்டு பேக் எல்லாமே எடுத்துட்டு வந்து வரும்போதே டைம் வந்து 4 மணி ஆயிடுச்சு. சாப்பிடவே இல்லை, கிளாஸ்ல விட்டுட்டு தான் சாப்பிடறதுக்கு போகணும். அவனுக்கும் பாப்பாவுக்கும் பசிக்கலையாமா. ஏன்னா நிறைய விளையாட போறோம். நிறைய நீங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு பசிக்காது. உள்ளேயே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டாரு. பேக் உள்ளே இருந்துச்சு, கிரிக்கெட் பேக்கு. காலையில போயிட்டு இருந்தான். 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில 6 to 8 மணி வரைக்கும் போயிட்டு இருந்தான். அது காலையில போனாக்க எனக்கு அது பண்ணுது இது பண்ணுது வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஈவினிங் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. 4 மணிக்கு 4 to 6 மணி வரைக்கும் ஈவினிங். காலையில போயிருந்தா பிரச்சனையே இருக்காதுல தம்பி. பாப்பாவும் வரும். காலையிலனா பிரச்சனை இல்லாம இருக்கும், ஈஸியா போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். ஈவினிங் போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நானு போயிட்டு இன்னி 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போக முடியும். என் தம்பி கொண்டு வீட்டுல வந்து விட்டுட்டு கிளாஸ்ல வந்துட்டு விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் 6 மணிக்கு அவனுக்கு முடிச்சுட்டு தான் வந்துட்டு கூட்டு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். மாத்திட்டியா ட்ரெஸ் மாத்திட்டியா? ஷூ போடுறியா? பாய். தம்பி வந்துட்டு கிரிக்கெட் கிளாஸ் கூப்பிட்டு வந்தாச்சு. பாதி ஷாப்பிங் தான் வந்துட்டு பண்ண. ஒரு 4 saree தான் வந்துட்டு எடுத்தோம். பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ் வந்துட்டு எடுக்கல. இன்னும் கொஞ்சம் saree வந்துட்டு எடுக்க வேண்டியது இருந்துச்சு, அது வந்துட்டு எடுக்கவே இல்லை. இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா தம்பிக்கு வந்து டைம் வந்துட்டு ஆயிடுச்சு, 4 மணி வந்துட்டு ஆயிடுச்சு. சாப்பிடவே இல்லை. இப்போ வந்துட்டு ரவுண்ட் வந்துட்டு ஓடிட்டுருக்கிறாரு. ஒரு வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ரவுண்டு வந்துட்டு ஓடணுமாமா. ஓடிட்டு இப்போ வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நாங்கள் வந்துட்டு கடைக்கு போய் சாப்பிட போயிட்டு தம்பிக்கு வந்துட்டு ஜூஸ் வந்துட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கடைக்கு. சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. மணி வந்து 4 மணி மணி எத்தனை? மணி 4:30 ஆச்சு. சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குன்னா ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா. நாங்கள் நானும் சப்பாத்தி என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு பாலக் பன்னீர் வந்துட்டு இருந்துச்சு. ஹைதராபாத் பாலக் பன்னீராமா, சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு இதானா. அப்புறம் வந்துட்டு நான் அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி ஒரு 4 சப்பாத்தி வந்துட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு மஷ்ரூம் லாலிபாப், அப்படியே ஒரு முழு மஷ்ரூம் வந்துட்டு லாலிபாப் மாதிரி வந்துட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க.
எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா வந்துட்டு பீடா வந்துட்டு போட்டுட்ருக்கா. அதுக்கப்புறமா வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸும் அப்புறம் பைனாப்பிள் ஜூஸும் வந்துட்டு 2 வந்துட்டு வாங்கிக்கிட்டோம். இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு மறுபடியும் கிரிக்கெட் கிளாஸ்க்கேவும் அவனுக்கு வந்துட்டு கொடுத்துடலாம். கூப்பிட்டாக்க வரவே மாட்டேன்டா, நான் விளாடணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பசிக்காதரான்னு சொன்னாக்க எனக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். விளாட ஆரம்பிச்சிட்டாக்க பசிக்காது இந்த குட்டீஸுங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போட அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ நாங்கள் சாப்பிட்டு வரும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வந்துட்டு ஆயிடுச்சு. 6 மணி வரைக்கும் வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்துட்டு போகணும். தம்பிக்கும் வந்து ஒரு 2 சப்பாத்தி மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ கொடுங்க அதை பிஞ்சு இப்போதான் குட்டி குட்டியாக இருக்குது. இது பெருசானால் தான் நல்லாயிருக்கும். கொடுங்கன்னா கசப்பு சாப்பிட்டு பாரு, தொடச்சிட்டு சாப்பிடு. எப்படி இருக்கு? ரொம்ப பிடிக்குது. பிடிக்குதா? கிளாஸ்லாம் முடித்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்துட்டு நைட்டு 9 மணி வந்துட்டு ஆகுது. நைட்டு டின்னர்லாம் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி வாங்கிட்டு வந்தது உங்கள்கிட்ட வந்து காட்டிடலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு எடுத்து காட்டிகிட்ருக்கேன். இந்த மஞ்சள் பையில் வந்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பார்க்கலாம். அப்புறம் பெரிய பேக்கே வந்துட்டு எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு 2 பேக் வந்து தனியாக வந்துட்டு கேட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த கட்டைப்பை வாங்கலாட்டி நமக்கு வந்து மனசே வந்துட்டு ஆறாது. எவ்வளோ பெரிய பேக் கொடுத்தாலும் கட்டைப்பை வந்து வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். கட்டைப்பை வந்து நிறையா வந்துட்டு வீட்டில் இருக்குது. இந்த 2 பேக் வந்துட்டு வச்சு கொடுக்குறதுக்காக வந்து 2 பேக் மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு எல்லா சாரி வந்துட்டு வெளியில் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். 4 சாரி தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நம்ம ஒன்று நினச்சி போனாக்கா அங்கே ஒன்று தான் நடக்குது. நான் வந்துட்டு அண்ணிங்களுக்கு வந்து 2 பேத்துக்கு ஒரே மாதிரி தான் வந்துட்டு எடுக்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். ஆனால் வந்துட்டு ஒரே மாதிரி கிடைக்கல. தேடணும். ஆனால் ஒரே மாதிரியே கிடைக்கல. அவங்க பட்டு சாரிலாம் வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு வராது. ஒரு 2-3 பீஸ் தான் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாமே சொல்லிட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த சாரி தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு போனோடனே வந்துட்டு பார்த்தேன். எடுத்து போட்டதுமே அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த சாரி சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்ல ஒரு லுக்காக வந்துட்டு நைட்லாம் கட்டினாக்கா சூப்பராக வந்துட்டு இருக்கும். டபுள் ஷேடு ஒரு பிங்க்கில் ஒரு பிங்க்கும் சொல்ல முடியாது, க்ரீனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெரூன் கலர் கலந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. இதான் ப்ளவுஸு, இதான் முந்தானையும் கூட. எல்லாத்தையும் வந்துட்டு உழைச்சி வச்சுட்டேன். கடைசி வந்துட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துட்டு மடித்து வந்துட்டு வச்சிடணும். அப்புறம் இந்த சாரி அது ஒரு க்ரீனு, இது ஒரு க்ரீன். இது இந்த பாச கலர் க்ரீன்னு சொல்ல முடியாது, வெந்தய கலர். இதுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிங்க் கலர். 2 ப்ளவுஸும் கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்துட்டு பாடி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இதுவுமே டபுள் சைடு தான் வந்துட்டு வருது. நைட் டயத்தில் வந்துட்டு கட்டினாக்க நல்லா சூப்பராக பளிச்சுன்னு வந்துட்டு இருக்கும். நல்லா டபுள் கலரில் வந்துட்டு இருக்குது. 2 சாரியுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த சாரீ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க, அது வந்து நான் செலக்ட் பண்ணேன். இது வந்துட்டு முந்தான பிங்க் கலரில் வந்துட்டு இருக்குது. பிங்க் பஞ்சு முட்டை கலர் சொல்லுவாங்களா அந்த கலரு. நல்ல ஒரு பளிச்சுன்னு சூப்பராக வந்துட்டு இருக்குது. அண்ணிங்களுக்கு 2 பேருக்கும் எந்த சாரீ வந்துட்டு பிடிக்குதோ அவங்க வந்துட்டு எடுத்துக்கிறட்டும். 2 சாரியுமே வந்துட்டு அவங்கள்ட்ட போய் காட்டுவேன். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க சொல்லிடலாம். இது அவங்களுக்குன்னு சொல்லி எடுக்கலை. 2 சாரீ வந்துட்டு எடுத்திருக்கு. 2 சாரியில் அவங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு எடுத்துக்கட்டும். அப்புறம் இன்னும் 2 சாரீ வந்துட்டு எடுத்திருந்தேன். இது வந்துட்டு யாருக்குன்னு சொல்லி எடுக்கல. 2 சாரீ வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சாரீ வந்துட்டு எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இன்னும் ஒரு நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு போய் வந்துட்டு எடுக்கணும். இல்லைன்னா நான் ஊரில் தான் போய் எடுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். எடுக்க முடியலனாக்கா ஊரில் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்துட்டு பண்ணியிருக்கிறேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா 2 சாரீ எடுத்தாக்க 2500 இந்த சாரீ எனக்கு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவா பழ கலர் வித் க்ரீன் பார்டர் வந்துட்டு கொடுத்துருக்கு. பட்டில் வந்துட்டு பார்டர் வந்துட்டு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்துட்டு இருந்துச்சு. சாரீ கட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கும். அந்த சாரியில் அந்த 2 சாரீ பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டு. இது வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ப்ளவுஸ் தாங்க எதுவுமே மேட்ச் இல்லாமல் வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்டர் வந்து நல்ல ஒரு திக்கு க்ரீனில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் முந்தான வந்துட்டு ஒரு கலரில் வந்துட்டு இருக்குது. அப்புறம் ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு கலரில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸு நான் உள்ளே வந்து பார்க்காம வந்துட்டு இந்த சாரீ வந்துட்டு எடுத்துட்டேன். ஆனால் வந்து ப்ளவுஸ் வந்துட்டு வேறு கலரில் தான் வந்துட்டு இருக்குது. வேறு ஏதாவது மேட்சிங்காக வந்துட்டு வேறு ப்ளவுஸ் வந்துட்டு வாங்கி வந்துட்டு கட்டிக்கலாம். அப்புறம் இந்த சாரீ வந்து பார்த்திங்கனாக்கா அதே மாடல் தான். ஸ்ட்ரெயிட் கோடு வந்துட்டு போட்டிருக்கு. ப்ளூ கலர் பார்ட்ரு, ப்ளூ கலர் ப்ளவுஸ். இது நல்ல திக்கு ப்ளூவு. அப்புறம் முந்தானே வந்துட்டு அதே இதில் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில் தான். 2 சாரியுமே எனக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக சூப்பராக இருந்துச்சு. கட்டுறதுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்கும். இந்த 2 சாரீ வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். யாருக்கு கொடுக்க போகிறேன்றது தெரியல.
இந்த 4 சாரீ வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு வந்து நான் சாரீ வந்துட்டு எடுத்துக்கல. ஏன்னாக்கா என்கிட்ட 2 புது சாரீ வந்துட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு நான் சாரீ வந்துட்டு எடுத்துக்கல. என்னோடய சாரீ வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன், இப்போ இருங்க. சாரீ வந்து ஆரி ஒர்க் வந்துட்டு போட்டு ப்ளவுஸ் வந்துட்டு தைக்கிறதுக்காக வந்துட்டு கொடுத்துருக்கேன். சாரீ மட்டும் வந்துட்டு இருக்குதுங்க. பேக்லேயே வந்துட்டு போட்டு வச்சுனா கொஞ்சம் களைஞ்சு போயிடுச்சு. அயன் பண்ணி வந்துட்டு வைக்கணும். இது வந்துட்டு இந்த சாரீ எடுத்து ஒரு 5 மாதம் வந்துட்டு ஆயிடுச்சு. என்னோட கல்யாண நாளுக்கு வந்துட்டு எடுத்தது ஜனவரி மாதம். கட்டவே இல்லை. அன்றைக்கி வந்துட்டு ஒரு குர்த்தியும் இந்த சாரீ வந்துட்டு எடுத்திருந்தேன். குர்த்தி வந்துட்டு அன்றைக்கி போட்டனால அந்த சாரீ வந்துட்டு கட்டாவே வந்துட்டு வச்சுருந்தேன். இது வந்துட்டு சாஃப்ட் சில்க்கு. இது வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா வெயிட்டாக சாரீ வந்து கட்டுறதுக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கல. இந்த மாதிரி சாஃப்டாக வந்துட்டு இருக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் சில்க்காக வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இந்த சாரீ வந்துட்டு 4000 நினைக்கிறேன். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னாக்க 4000 கிடையாது, 3500 தான் வந்து எடுத்திருந்தேன். 3500 3800 நினைக்கிறேன். சரியாக வந்து ஞாபகம் இல்லை. அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு சாரீ வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு இந்த சாரீ வந்துட்டு எடுத்து 1 வருஷம் வந்துட்டு ஆயிடுச்சு, கட்டவே இல்லை. எங்கள் வீட்டு கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஊரில் அம்மா வீட்டில் வந்துட்டு எடுத்து கொடுத்தது. இதையும் கட்டாமலே வந்துட்டு வச்சுருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலரு, அப்புறம் வந்து வித் சாண்டில் கலர் இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாண்டில் கலர் தான். இந்த எல்லா சாரியுமே வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த மஞ்சள் பையில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நெக் செட் வந்துட்டு வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். என்ன வந்துட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பாப்பாவுக்கும் வந்துட்டு போட்டுக்கலாம், அப்புறம் நானும் வந்துட்டு போட்டுக்கலாம்னு சொல்லி தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீனு, பிங்க்கு, ஒயிட்டு, இந்த 3 கலர் வந்துட்டு ஸ்டோன் வந்துட்டு வச்சுருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பட்டு சாரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீனு, பிங்க்கு, ஒயிட்டு இல்லாமல் வந்துட்டு இருக்காது. க்ரீன் பிங்க் வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா இது எல்லா சாரிக்கும் வந்துட்டு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். பாப்பாவுக்கு பட்டு பாவாடைக்கும் வந்துட்டு போட்டுக்கலாம்னு சொல்லி தான் இது வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வந்து இயரிங் தான் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நல்லா குட்டியாக அழகாக வந்துட்டு இருக்குங்க பாருங்கள். பாப்பாவுக்கு வந்துட்டு போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெருசாக இருந்தால் கூட போட மாட்டா. பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு குட்டியாக இருந்தாக்கா போட்டுக்குவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.